நண்பர்களே, இது எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்களேன். ஆன்லைன்ல போனாலே எங்க பார்த்தாலும் ஒண்ணு இந்தியன் ஹேட்ஸா இருக்கு. இல்லன்னா இந்தியன்ஸ் ஹேட் பண்றானுங்க. இந்தியன்ஸ் ஹேட் பண்ற கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் சிவிக் சென்ஸ் இல்ல ப்ரோ. இன்னொன்னு சரி இவனுங்க தான் இப்படி பண்றானுங்க. சரி நம்ம வேற ஏதாவது ஃபாரின் ரீல்ஸ்லாம் பார்ப்போம்னு பார்த்தா, அவனுக்கு வந்து இந்தியன்ஸுக்கு மேனர்ஸே இல்ல ப்ரோ. இந்தியன்ஸ் ஆர் டர்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி, நம்ம ஊர்ல இப்ப எங்க போனாலுமே சிவிக் சென்ஸ்ன்ற அந்த வார்த்தையை த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி சரி இதை விட்டு வெளியே போனா ஃபாரின்ல போனா அவங்க நம்மள பார்த்தாலே அடிக்கிறானுங்க. ஏண்டா வெளியே இருக்க அடிச்சா வீட்டுல சொல்லலாம், வீட்டுல இருக்கவங்களே அடிச்சா என்னடா சொல்றது? அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? மூவ்மெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சு நல்லா நான் வந்து நோண்டி பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த பிரச்சனை வந்து நம்ம ஊர்ல எப்பொழுது வந்து இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போனா அங்க எப்படி குக்காலாம் துப்பி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போனா ஒளி மாதிரி அந்த செவத்தெல்லாம் துப்பி வச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனை நம்ம ஊர்ல எப்பொழுதும் இருக்கு. அது இப்போ வந்து இது கிடையாது. ஆனா இப்பதான் நம்மளுக்கு வந்து சிவிக் சென்ஸ்ன்ற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் லைக் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிளீனினஸ் இந்த வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணுவோம். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம வீடுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக வச்சுப்போம். பட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இருக்காது. ஸ்ட்ரீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வாரத்துக்கு ஒரு டைம் வீடு ஃபுல்லாக துடைப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. எனக்கு காண்டாகும், எதுக்குடா இவ்வளோ க்ளீனாக இது பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம வந்து லைக் நம்ம தெரு அந்த சைட்லாம் போனோம்னா பார்த்தோன்னா குப்பையெல்லாம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது இல்லை. நம்ம வீட்டை விட சுத்தமாக வச்சுக்கணும், ரோடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கல. அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குப்பை தொட்டி இல்லை. நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் லைக் சிவிக் சென்ஸ்ன்ற அந்த வேர்டை வந்து தூக்கி போட்டுருக்காங்க. எங்க அப்பதான் நீங்க சிவிக் சென்ஸ்ன்ற வேர்டை தூக்கி போட்டு லைக் பீப்புளை பிளேம் பண்ணாம நீங்க வந்து கவர்மெண்ட்டை தான் பிளேம் பண்ணணும். ஏன்னு நான் சொல்றேன். பேசிக்கலி இது நம்ம ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்போம். ட்ரெயின்ல பப்ளிக் பஸ்லலாம் எல்லாம் துப்பி வைக்கிறாங்க, குட்காலாம் துப்பி வைக்கிறாங்க. கரெக்டா லைக் துப்பி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க கன்ஃபார்ம் லைக் நல்ல ஃபைன் போட்டிங்கன்னா அவங்க திருப்பி அதை பண்ணுவாங்களா? இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு இது பண்ணலாம். ஏன்னா பீப்புள் ஃபியர் ஃபைன். இவங்க துப்புறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து படிச்சுக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா லைக் நம்ம ஊரில் கான்சிக்வன்ஸ் இல்லை எது பண்ணாலுமே. சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து எதாவது பபுள் கம் துப்புனா கூட அவங்க அவ்வளோ ஃபைன் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எந்த கான்சிக்வன்ஸஸ் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாருமே. இது குப்பை இது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும். குப்பை வண்டி எப்போ வரும்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் வரும், இல்லை அது கூட வராது. இப்போ குப்பையெல்லாம் எங்கே போய் கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? வீட்டிலேயே வச்சுக்க முடியாது. ஸோ இதுவுமே லைக் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை தான் சொல்லணும். அண்ட் இது ஆன்லைன்ல இன்னொரு விஷயம் நிறைய பார்த்தேன். இந்தியன்ஸ் வந்து லவுடாக இருக்காங்க எங்கே போனாலுமே. இது வந்து ஃபாரின்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியன்ஸ் வந்து எங்கே அரகண்டாக இருக்காங்க, லவுடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கே இந்த அப்ரோட்டிங் நம்மளுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து திட்டுவாங்க தெரியுமா? இந்த புள்ள சரிங்களா யார் திட்டுவாங்க? இந்த அம்மா அப்பா வந்து திட்டுவாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம கண்ட்ரி பீப்புள்ஸ் அப்படி இருக்காங்கன்னா நம்ம வந்து யாரை ப்ளேம் பண்ணோம்? ஸ்கூல்ல இருந்து பீப்புள் லைக் சில்ட்ரன்ஸுக்கு வந்து பேசிக் மேனர்ஸ், வெளியே போனால் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சின்ன வயசுலேருந்தே அப்கிரீமிங் லைக் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம ஊரில் அதை பண்ணுறது ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஸ்டடீஸ் மேலே போடுறாங்களே தவிர லைக் ஒரு மாதிரி இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் அடல்ட்டாக சொசைட்டியில் இருக்கணும்னு யாருமே இது பண்ணுறது. எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து குப்பையுமே இருக்காது. ஏன்னா வாயிலே டிப்பானுங்க குப்பைலாம் கிரவுண்டில் போட்டிங்கன்னா. கிரவுண்டு கிளாஸ் ரூம்லாம் சரி எல்லாத்துலேயும் சரி மெஜாரிட்டி ஸ்கூலில் சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. ஆனாலுமே வெளியே வந்தால் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே பட் ஆனால் இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து நம்மளை வந்து ஹெட் பண்ணுறோம். ஓகே ஆனால் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வெளியே இருக்கவங்களாம் நம்மளோட சம்மந்தமில் தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்காசி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே தான் இருக்கும். நம்ம யாரும் வெளிநாட்டுலாம் போகிறது. வெளிநாட்டு போகிறவங்க அவங்க வந்து தனியாக நம்மளோட 1% பாப்புலேஷன் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம முக்காசி பேர் இங்கே தான் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அவனுங்க வந்து நம்மள மாரல் போலீசிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இது இந்த ஃபாரினர்ஸை வேலிடேஷனை தேடி நம்ம ஆளுங்க நிறைய பேர் போகிறாங்க. அதான் சிரிப்பாக இருக்கு. இது வந்து அவங்க சொன்னதுனால நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னுமே நம்ம ஊரில் இந்த ஃபாரின் வேலிடேஷனை தேடுறோம் நம்ம ஓவரா. ப்ளீஸ் சார், வி ஆர் இந்தியன் சார், வி ஆர் ப்ரௌட் இந்தியன் சார். இந்த லவ் ஃப்ரம் இந்தியா சார், இந்தியாஸ் ஃபார் பிக்னஸ் போடாதீங்கன்னு 1000 டைம் எவனும் கேட்கல. எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு இங்கே பார்த்தா இவங்களுக்கு லைக் இது ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம ஊரில் சில ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின்ல. எல்லாரும் தான் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது. நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின்லாம். எல்லாருக்கும் அவனுங்க நம்ம பார்த்துட்டு என்னடா இவனுக்கு எங்கே பார்த்தாலும் இங்கே லைக் நீங்கள் வந்து அடுத்த கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்நாடகிலேருந்து பாருங்களேன்
எங்க போனாலும் நம்ம இருக்கோம், எந்த ஊர்ல போனாலும் நம்ம இருக்கோம். என்னடா இவங்க எங்க போனாலும் இருக்காங்கடா, அவங்களுக்கு பார்த்தா டென்ஷன் ஆகாம. இது நம்ம மேல அது தப்பு கிடையாது, அவங்களோட ரேசிஸ்ட் தான். லைக் அவங்க வந்து ஒயிட் பீப்புள் எங்க பார்த்தாலுமே ஏதாவது சொல்லுவாங்களா, ஆனால் நம்மளை பார்த்தா டென்ஷன் ஆகிறாங்க. இது வந்து நம்ம மேல தப்பு இல்லை, அவங்களோட மைண்ட் செட் அது. ரேசிஸ்ட்டுக்கு லைக் யாரையுமே சப்போர்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் நான் பார்க்கறேன், லைக் அவன் கண்டென்ட் ரேசிஸ்டா இருக்கு. ப்ரோ, இந்தியன்ஸ் டிசர்வ் இட். லைக் ரசா, நீங்களுமே இங்கே தான் இருக்கீங்க, நீங்க சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்களா, இந்தியாவில் தான் இருக்கீங்க. யாருமே அது மாதிரி போடாதீங்க. எப்பயுமே வந்து லைக் டோன்ட் பிட்ரை யுவர் ஓன் பீப்புள் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து லைக் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, வந்து லைக் உங்கள் கூட ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் வந்து தப்பே பண்ணாலுமே பப்ளிக்கில் வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நாட்டையுமே பார்க்கணும். என்ன தான் நம்ம ஊரில் வந்து நிறைய தப்பு இருந்தாலுமே, நிறைய பிரச்சனை இருந்தாலுமே, அடுத்தவங்க முன்னாடி போயிட்டு லைக் ஆமாம் நாங்கள் அப்படி தான், வி டிசர்வ் இட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். என்ன தான் அவங்க அப்படி லைக் தப்பு இருந்தாலுமே வெளியே நம்மளை டிஃபெண்ட் பண்ணிட்டு உள்ளே மாற்ற பார்க்கணும். அதான் லைக் அப்போ தான் நம்மளோட இமேஜும் சரி, லைக் ஒரு பிஆர்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தான் அது இமேஜ் லெவலும் மாறும். இப்போ அவங்க வெளியேருந்து பார்த்தாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, இவனுங்க என்னடா இவங்களை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இன்னொருத்தர் இவங்க வந்து லைக் இவங்க நோண்டுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணானுங்க, இவனுக்கு எப்படி தான் இல்லை அப்படின்னு இல்லை சவுத் இந்தியன்ஸ் தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காம எல்லாம் நம்ம ஊராக பார்ப்போம். வெளியேருந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், வெளியேருந்து லைக் நானும் நிறைய பேர் பார்க்குறேன், வந்து நாங்களாம் சவுத் இந்தியன்ஸ், நாங்களாம் வந்து வித்தியாசம், நாங்களாம் வந்து மார்க்சிஸ்ட், எங்களுக்குலாம் சிவிக் சென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து லைக் ஃபாரின், நீ வந்து சவுத் இந்தியன் என்ன வேணா இருந்துருப்போம், உங்கள் ஸ்கின் கலரை பார்த்துட்டா லைக் நம்மளை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். பார்த்தோன்னே நீ இந்தியன் ஆகணும், அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்தியன். நான் வந்து நீ வந்து சொல்லலாம், நான் வந்து சவுத் இந்தியன், நான் வந்து இப்படி கண்டுக்கே பொறுத்து. ஸோ லைக் நம்மளோட பெஸ்ட் அட்வான்டேஜ் இது யூனிட்டி தான் சொல்வேன். யூனிட்டி எல்லன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே அடிச்சுட்டு வெளியே இருக்கணும் மதிக்க மாட்டான், உள்ளே இருக்கணும் நம்மளுக்கு சண்டை, லைக் ஆக மொத்தம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதுதான் உள்ளே இருக்கணும் நம்ம அடிச்சுப்போம், வெளியே இருக்கணும் நம்ம மதிக்க மாட்டான். லைக் இப்போ நாளைக்கே நம்ம எங்கே வெளியே போனால் கூட அவங்களே வந்து லைக் நம்ம ஃபெல்லோ இந்தியன்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே நீ அந்த ஆள் தானே, நீ இப்படி தானே அப்படி சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லோகேஷ் அன்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும்.